வணக்கம். அட்வான்ஸ்ட் எஜுகேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து மெஷின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதோட சிம்பிளான டெஃபினிஷனு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து டிக்டாக்டோ அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இதனோட வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம்டு எக்ஸ்பிளிசிட்லி. இதுதான் வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இதுக்கான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்டு சாஃப்ட்வேர் அப்படிம்பாங்க. ஆனால் மெஷின் லேர்னிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு அல்காரிதம் ஒன்று எழுதிடுவாங்க. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, கேம் வந்து ஒவ்வொரு டர்னில் விளையாடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இப்படி ஃபஸ்ட்டு டர்னில் வந்து விளையாடுச்சு அப்படின்னா, இது வந்து அதனோட லூசிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்து இதனோட மார்க்கர்ஸை வந்து அதனோட டேட்டாவாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. தோற்று போன ஸ்ட்ராட்டஜியை வந்து நோட் பண்ணி இந்த மாதிரி விளையாடினா இட்ஸ் அ லூசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கும். இதை வச்சு இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறது. இதுக்கு பேர் தான் மெஷின் லேர்னிங். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் மெஷின் லேர்னிங். இந்த வீடியோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறத எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன விதமான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து முக்கியமான ரெக்குயர்மெண்ட்டு. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் வந்து மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெஷின் லேர்னிங் படிக்கிறதுக்கு என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்து 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட்டு. அதனால் முதல்ல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஜே ஆஃப் தீட்டா 0 theta 1 equal to 1 by 2m sum of I to 1 to m h of x I minus y of I whole square. So இது வந்து cost function of linear regression with one variable. இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 3 டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங், ரெண்டாவது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், தேர்டு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா இப்போ வந்து ஏ பி அப்படின்னு 2 இன்புட் இருக்குது. அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ இப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3. இந்த 3 வேல்யூமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது இந்த இன்புட் வந்தால் இந்த அவுட்புட் அப்படிங்கிறத வச்சு இது வந்து ஒரு மேப் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ இப்போ வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லீனியர் ரிக்ரெஷன். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.